வெல்கம் டு தமிழ் தக் லைஃப் கேமிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேர் வேர்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். என்னடாக்கள் பேர் ஸ்பேர்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படிதான். பேர் ஸ்பேர் எல்லாம் இருக்குது. அடுத்த சைடில் பேர்ஸ் எல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் அப்படிதான் பார்த்தீங்கன்னா. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேம். அது சொல்லப்போனால் அதுதான் உண்மை. ஏனென்றால் நான் இது ஏற்கனவே விளையாடிருக்கேன். எனக்கு சோம்பேறித்தனம் திருப்பி ரெக்கார்ட் பண்ணேன். அந்த சோம்பேறித்தனத்தில் என்ன பண்ணேன், விளையாடின ஒரு அப்படியே விட்டுட்டேன். இல்லாட்டி சோம்பேறித்தனம் சரியான சோம்பேறித்தனமாக இருந்தால் தான் புதுசாக இதுக்கு வேர்ல்டு கிரியேட் பண்ணணும். ஏற்கனவே விளையாண்டதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இல்லாமல் தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டுக்கு நம்ம பேசிக்ஸ் இதெல்லாம் காட்டுறோம். உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா என்கிட்ட இவ்வளோ பேர் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ பேர் நான் வச்சுருக்கேன். இப்போ போய் பேசிக்ஸ் பார்ப்போம். எப்பயுமே ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மரம் எல்லாத்தையும் தான் வெட்டணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டுக்கு இங்கே ஸ்பான் ஆகுவீங்க. நீங்கள் சொல்ல போனால் இங்கே ஸ்பான் ஆகுவீங்க. இங்கே ஸ்பான் ஆகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் லெவலாண்ட போகணும். ஃபாஸ்ட் லெவலாண்டா ஒரு இடத்துலேருந்து நிறைய இடத்துக்கு போகிறது. பார்த்தீங்கன்னா இந்த மேப்லேயே எத்தனையோ ஃபாஸ்ட் லெவல் இருக்கும். இதெல்லாம் நம்ம போய் அன்லாக் பண்ணுது, அன்லாக் பண்ணாமையும் இருக்குண்டு. அதெல்லாம் அப்படிதான். அடுத்த ஈவெண்ட்டை வந்து கேச்சிங்கன்னா உங்கள்கிட்ட வுட் தருவான். இவன்கிட்ட போய் கேட்கணும். இப்போ எனக்கு எதுவும் தரமாட்டான் பண்ணி பயல். எனக்கு எதுவுமே தரான், அவன் தான் வச்சுருப்பான். அடுத்து அப்படியே நான் போனேன். அடுத்து என்னது, அடுத்து வுட் மைண்ட் பண்ணணும். வுட்டுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வுட்டில் ஏறி இப்படி மைண்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது, கோடாரி அந்த மாதிரி. நீங்கள் வுட் மைண்ட் பண்ணணும். பேசிக் வுட் தான். அடுத்தது ஸ்டோன் மைண்ட் பண்ணணும். இது ரெண்டும் தான் பேசிக்கானது. வேறு எதுவுமே பேசிக்கானது இல்லை. இது ரெண்டும் பேசிக்கானது. அடுத்து போய் பேர்ஸ் கலெக்ட் பண்ணணும். என்கிட்ட 46 ஸ்பேர் இருக்குது. உங்களுக்கான ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி எந்த ஸ்பேருமே தரமாட்டாங்க. என்கிட்ட 46 ஸ்பியர் இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே விளையாடி வச்சுருக்கேன். அந்த 46 ஸ்பியரை இப்போது ஏதாவது ஒன்றை பிடிச்சி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொட்டான் வேறு வந்துட்டு கொட்டான். இப்போ கொட்டான் வச்சு பிடிச்சி காட்டுறேன். இப்போ என்னண்டா, நான் இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே வாய்ஸை கொடுக்க மறந்துட்டேன் கைஸ். திருப்பி இருந்து வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம். நானும் அடிக்கிறேன்னு எத்தனையோ பேர் செத்து தான் போய் தவிர பிடிப்படுறதில்லை. சரி, இப்போ அடுத்தால போய் பிடிக்க வேண்டியதான். இப்போ உண்மையிலே இது நான் பிறகு ரெக்கார்ட் கொடுத்து கொண்டிருக்கேன். இதுக்கு முன்னுக்கு நான் இதை கொடுக்கவே இல்லை. வாய்ஸ் கொடுக்காம ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். சரியான சோகமான விஷயம். 32 நிமிஷம் வராது இருந்து ஃபுல்லாக இருந்து வாய்ஸ் கொடுக்கணும். சரி, அந்த சோகத்தை யார் கேட்குற விடுங்க. இவதான் அடிச்சு பார்ப்போம். அடி அடி அடி. அடிச்சிட்டான். ஏன்டா இப்படி பண்ணுறா? ஏன் இப்படி பண்ணுறா? இதெல்லாம் நார்மல் பேர்ஸ். அல்ட்ரா பெரிய பெரிய பேர்ஸும் இருக்குது. இதெல்லாம் நார்மல் பேர்ஸ். இந்த மாதிரி 100% உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காட்டாது. இந்த பேர் கேமில் உங்களோட ஸ்பியர் இருக்குல்லோ, அது ஸ்பியரில் உடனே உங்களுக்கு 100% காட்டாது. இருக்கிறதே குறைவான பர்சன்ட். இப்போ நான் இது சும்மா போட்டு காட்டுறேன். இதுக்கு இப்போ அடிக்காமல் காட்டினேங்களே பாருங்கள், 20% தான். 20ல் இருந்தால் கூடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூடுமே தவிர உடனே கூடாது கடைசி வரைக்கும். இல்லாட்டி இது ஒரு சில டைம் வெளியே வரும். அந்த மாதிரிலாம் இருக்குது. டேய், இங்கடா திருப்பி வச்சு கொண்டுருக்கா. பேசாம கொண்டுருவோமா? இதை விட கொள்ற இன்னொரு வழி, இந்த மாதிரி வழி வந்தால் கொண்டுருவோம். நான் உன்னை யோசிக்கிறதே இல்லை. கொன்றே. டேய் பாடுறா. ஏய், உன்னை கொல்றதுக்கு வேலை பார்த்தா என்ன பண்ணி கொண்டிருக்கா? போட்டு தள்ளிட்டான். பொடி இவன் வந்து பறக்கிற பேனா. இவனை வச்சு நான் இதுக்கு மேலே பறந்து கூட போவேன். இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே ஃபாஸ்ட் எல்லாம் இருக்கும். மெப் பாருங்க எவ்வளோ பெருசு. நான் பார்க்க குட்டியாக தெரிஞ்சாலுமே அது உண்மையிலே எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய மெப் இது. ஆனால் இது உங்களுக்கு பார்க்க ஈஸியாக தான் தெரியும். அந்த குட்டி மேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நான் இப்போ எவ்வளோ நேரம் எடுத்தேன். இவனுங்க நான் இப்படி பறந்து போவேன். பறக்கலாம் பறந்து இப்படியே பறந்து போகலாம். நான் இந்த பறக்கிறதுக்கும் ஸ்டெமினா உண்டு. பக்கத்தில் பாருங்களா, வெள்ளையில இருந்து ரெட்டாக மாறினது இதான், இது ஸ்டெமினா. அடுத்த போன மார்ச் 16 வந்து நான் சொன்னேன் ஒரு ஸ்பெஷலான வீடியோ. மார்ச் 18 வர மாதிரி ஸ்பெஷல் டே. அது வேறு எந்த ஒரு டேயும் இல்லை, என் பர்த்டே. அது என்னோடய பர்த்டே. ஸோ அதான் உங்கள்கிட்ட அதை சொன்னேன். என்ன ஒரு ஸ்பெஷல் டே. அது போட நான் போயிட்டு ஒரு சில காரணங்களால், அதுவும் சோம்பேறித்தனம் தான், வேறு எதுவும் இல்லை. அது போட நான் போயிட்டு அதான் போடல. அது இப்போ கொஞ்சம் வெட்டியாக இருந்தேன்னா, இப்போயே நான் வெட்டியாக தான் இருக்கேன். சரி, பிரச்சனை இல்லை. அதான் போட மட்டும் போட்டு. சரியா? இப்போ ஃபாஸ்ட் அவுட் பண்ணி பேஸுக்கு போகலாம். பேஸுக்கு எப்பயுமே இந்த மாதிரி தான் சிம்பிள் இருக்கும். டேய் டேய் டேய், இன்னும் லேக் ஆகிட்டு. டேய் ஓகே 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 ஓகே. என்ன லோட் ஆகுது? என்னடா டே, மவுஸ் பண்ணி இங்கே போதியா?
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த பேஸ், இதான் இந்த பேஸ். இந்த பேஸை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஐயோ இல்லைங்க, அவனுக்கு ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டாரா. ஓகே இதான் இந்த பேஸ். இந்த பேஸில் இதெல்லாம் இருக்குது. இது வந்து பெரி பிளான்டேஷன். இந்த மாதிரி பெரி பிளான்டேஷன்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட இதான் பேர் பாக்ஸ். அந்த பேர் பாக்ஸ் சுற்றி தான் பட்டமௌண்ட் இருக்கும் நீல கலரில். இப்போ நான் கால் நீல கலர். என்னோட இவ்வளோ பேர்ஸ் இருக்குது. என்னோட இருக்க பேர்ஸ்லாம் எக்கச்சக்கமான அல்ட்ரா பேர்ஸ். இதுக்கு நல்ல நல்ல பேர்ஸ்லாம் என்கிட்ட இருக்க இந்த இதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் வேலை செய்கிற பேர். நீங்கள் யோசிக்கலாம் எப்படி வேலை செய்கிற பேர்ஸை இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். அதுக்கு பேல் பேஸ் அப்கிரேட் ஒன்று இருக்குது. அந்த அப்கிரேட் அதுக்கு எல்லாத்தையும் இல்லை, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பேர்ஸும் இருக்குது, கெட்ட பேர்ஸும் இருக்கும், கொமனாக கிடைக்கிற பேர்ஸும் இருக்கும். இதில் மேக்ஸிமம் நான் எவ்வளோ பேர் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்படி பேல் பாக்ஸில் இந்த பேர்லாம் வைக்கிறேன்னு காட்டுறேன். டே உள்ள நீ பேல் பாக்ஸ் சியா டே சி சி டே என்னடா டே வி வி அமர்த்தம் வி வி அமர்த்துறதுக்கு நான் பட்ட பாடம் இருக்கேன். ஐயோ இதில் போய் இந்த இதை அப்டேட் பண்ண அடுத்தடுத்த இதாக வரும். அடுத்தடுத்த இதாக நாங்கள் வைக்கலாம். அதான் இதில் இது வேறு அப்படின்னு இதை அப்டேட் பண்ணேன் 10 தடவை. ஓகே இப்போ அடுத்தவங்களை போய் உங்களுக்கு இதை காட்டுறேன். எல்லாத்தையும் பேஸை சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் பேல் பிளேட். இப்போ நான் கீழே மீச்சிட்டு போனது. இது வந்து ஒர்க் பெஞ்ச். இதான் ஸ்டார்டிங். இதான் இந்த ஒர்க் பெஞ்ச் வந்து எல்லாத்துக்குமே தான் அவசியம். அடுத்து இந்த ஒர்க் பெஞ்ச் அன்லாக் பண்ணுறதுக்கு இப்படி டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. இதில் நான் எத்தனை லெவல் இருக்குன்னா அத்தனை லெவலுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிக்கொண்டே போகுது. இதில் போய் நாங்கள் டெக்னாலஜி பாயிண்ட்ஸை வச்சு நாங்கள் அன்லாக் பண்ணோம். வேறு ரிப்பேர் கிட்ட எனக்கு தேவை நான் அன்லாக் பண்ணிக்கொள்வோம். எனக்கு தேவையில்ல அது இப்போதைக்கு. தேவைன்னா அன்லாக் பண்ணுவேன். அடுத்த மேலே பார்த்தீங்கன்னா முதலாவது பாருங்கள் ப்ரிமிட்டிவ் ஒர்க் பெஞ்ச். அதான் இது. அதே மாதிரி நிறைய இருக்கும். அடுத்து வந்து இதுக்குள்ளே நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். அடுத்ததாக ஹை குவாலிட்டி ஒர்க் பெஞ்ச். இது ஹை குவாலிட்டி. இதில் வந்து இந்த சடில் பறந்து வந்து நான் ஒரு பறவை மேலே அதுக்கு இந்த இருக்குது நைட்டிங் சடில். இது வந்து எக்லித்து 2 இருக்க மாண்ட சடில். இது வந்து நெருப்பு நரியிட சடில். இது வந்து ஹை குவாலிட்டி ஒர்க் பெஞ்ச். இது ஹை குவாலிட்டி ஒர்க் பெஞ்ச். அது வந்து பேல் ஒர்க் பெஞ்ச் நினைக்கிறேன். பேல் ஒர்க் பெஞ்ச் அது வந்து பேல் ஒர்க் பெஞ்ச். இது வந்து மெடிவல் மெடிசன் ஒர்க் பெஞ்ச். இந்த நோய் வரும் எங்களோட இதுக்கெல்லாம். அதில் நோய் வர்றதால நாங்கள் பெட்டுக்கெல்லாம் இது போடுறாங்க. இந்த இதில் வந்து இது வந்து பேல் ஸ்பியர் ஒர்க் பெஞ்ச் அங்கே இருக்குது. இது வந்து மெடிக்கல். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கணும் வாரேன். ஓகே பக்கத்தில் இருக்க வந்து பேல் ஸ்பியர் ஒர்க் பெஞ்ச். இதில் என்ன பண்ணலாம் ஓகேவா. அடுத்து இதெல்லாம் வந்து பெரி பிளான்டேஷன். இந்த பெரி பிளான்டேஷன்லாம் இதில் தான் சாப்பாடு கிடைக்கிது. இதை பற்றி சொல்ல போனால் எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு இதான் அவசியம். ஒர்க் பெஞ்ச் பேல் ஸ்பியர் ஒர்க் பெஞ்ச். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், கொஞ்சம் மிளகாடியும் பிரச்சனை இல்லை. இந்த முறை முடிச்சிருந்தா அடுத்த முறை ஈஸியாக ஒரு பீஸ்ஃபுல்லான கேம் விளாடலாம். இவன் வந்து டொம்பேட் நைட்டில் மட்டும் தான் ஸ்பான் ஆகும். இந்த பயல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் ஸ்பான் ஆகும். இவன் வந்து ஒரு ரேர் பீஸ், அதனால தான் பெருசாக இருக்கான். இங்கே யாரும் குட்டியை வரல. இது பாருங்கள் இவங்களுக்கு வந்து பெரி பிளான்டேஷன் இதெல்லாம் இந்த மாதிரி பெரி பிளான்டேஷன் வச்சு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அவங்களே இது பண்ணுவாங்க. பாருங்கள் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆக்கள் இருப்பாங்க. இந்த ஹார்வெஸ்ட் பண்ணுறது இந்த 2 பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆக்கள் இருப்பாங்க, அவங்களே பண்ணுவானுங்க. ஸோ அது ஒரு ஈஸியான வேலை அவங்களுக்கு. அவங்களே பண்ணி அவங்களே சாப்பாடு வைப்பாங்க. அதில் இருந்து நான் அவன் ஆட்டையை போட்டுருவேன். இவனும் அந்த மாதிரி கதைக்கு ஒருத்தன் தான். இன்னும் அவன் எதுவுமே தரமாட்டான் எனக்கு, சோம்பேறி பையன். ஏற்கனவே வாங்கிக்கணும் அவன்ட்டு. ஓகே அடுத்து வந்து இதெல்லாம் இவன் வந்து பொஸ் இல்லை. இந்த மாதிரி பொஸ் இருக்கான், இந்த கையில் இருக்கான், அவன் தான் பொஸ். இப்போ லெஃப்ட் சைடுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் பொஸ் என்னட்டு இருக்க. இந்த முறை கொஞ்சம் வாய்ஸ் இதாக தான் இருக்கும். வாய்ஸ் குவாலிட்டியாக இருக்குமா என்னட்டு தெரியா. ஆனால் என்னென்னா நான் இப்போ கொஞ்சம் லேட்டாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். என்னென்னா திருப்பி இது பண்ணி கொண்டிருக்கேன், வாய்ஸ் கொடுத்து கொண்டிருக்கேன். வீடியோ முன்னுக்கு போட்டு ஆப்பில் வந்து வாய்ஸ் கொடுத்து கொண்டிருக்கேன். ஓபிஎஸ் அண்ட் ஆப் ஒன்றில் லேப்டாப்பில் நான் ரெக்கார்ட் பண்ணேன். வாய்ஸ் அன்லாக் பண்ண மறந்துட்டேன். அதான் என் பிரச்சனை. வாய்ஸை இப்போ உட்காந்து கொடுத்து கொண்டிருக்கேன் நான். சரியான களைப்பாக இருக்கு எனக்கு வேறு. சரி கொடுப்போம். நேற்று வேறு 2 ஃபேன்ஸ்லாம் கேட்டீங்க, அதுக்காக தான் தாரன். ஓகே இது வந்து வுட் லாகிங் சைட். இது வந்து ஸ்டோன் பிட் அந்த மாதிரி. இதில் வந்து இன்ஃபினிட்டியாக மைண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து இது வந்து இதில் 9999 போட்டிருக்கிறது என்னென்னா இதில் 9999 வுட் வரைக்கும் சேர்த்து அடிச்சு வைக்கலாம். நான் அதை அக்யூர் பண்ணிவிட்டு செஸ்ட்டில் வச்சுருந்தா திருப்பி 9999 வைப்பான். ஸ்டோனுக்கும் அதே மாதிரி தான். அடுத்து நான் பில்ட் பண்ணலாம் இவ்வளோ சாமான். இங்கே பாருங்கள் செஸ்ட் எவ்வளோ உண்டு. எனக்கு அவ்வளோ சாமான் இருக்குது. அதெல்லாம் நான் ஒரே ஒரு செஸ்ட்டில் ஒழுங்காக வைக்கலாம். ஆனால் எனக்கு நிறைய செஸ்ட் தேவைப்படுது. நான் அப்படித்தான்.
ஐயோ ஐயோ எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. இவ்வளோ செஸ்ட்டுமே எனக்கு தேவைப்படுது. பெரி பிளான்டேஷன் தான் இருக்கையில ஃபுட்டுக்கு முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா வீட் பிளான்டேஷன். ஒரே ஒரு வீட் பிளான்டேஷன் 3 பெரி பிளான்டேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செஸ்ட்டுக்குள்ள இருக்க சாமான் நிறைய நிறைய சாமான் வச்சிருக்கேன். பெரிய ஆள் தானே நான், நிறைய சாமான் வச்சிருக்கேன். இதில் நிறைய ஃபுட் இருக்கும். நான் தேவையான எடுத்து சாப்பிட்டுருவேன். எடுத்து இந்த பேரல் இதில் வச்சிருவேன் இன்வெர்ட்ரியில். ஐயோ ஐயோ இவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, நான் எடுத்துருவேன் ஈஸியாக. இதான் பேர் பெட். பார்த்தீங்களா மரத்தில் என்னடா உனக்கு மட்டும் பெரிய பெட் வச்சிருக்கான்னு கேட்கா, இங்கே அங்கே இருக்குது. அதெல்லாம் அப்படிதான். எனக்கு பெரிய பெட், அவங்களாம் அதெல்லாம் படுக்கணும். அப்படிதான் இருக்கு ரூல்ஸ். அப்படிதான் படுக்கணும். நான் எதுவும் பண்ணல, இதெல்லாம் வைலன்ஸ் இல்லை. ஸோ ஓகேவா, இதெல்லாம் வைலன்ஸ் இல்லை. அது அவங்க அப்படிதான் படுக்கணும்னு செட் பண்ணியிருக்கான் கேம்காரன். நான் என்னதை பண்ணுறது. இப்போ இந்த ப்ளூ கலர் கோட் பார்த்தீங்கன்னா இதான் இந்த பேஸ் செயின். அப்படியே சுற்றி இருக்கும் இந்த வட்டம். இப்போ அந்த ஃபயர் ஃபாக்ஸை பிடிப்போம். நரி, ஓனாய் நரி. ஜானை எடுப்போம். இங்கே பாருங்க ஜானியோட சைஸை எப்படி. இது என்ன நடந்தண்டா, என்னால் இவனை பிடிக்கல. இவன் 33 லெவல், எனக்கு 20 லெவல்னு காட்டுறது என்னண்டா, நான் 20 லெவல், அதான் அப்படி காட்டுது. அது இல்லாட்டி அவன் 33 காட்டும். இப்போ இவனுக்கும் இன்னொரு ஜானைக்கும் சண்டை நடந்து அதுக்கு இடையில போகுது. இந்த கியாஸ்பியர் இருக்கு பாருங்க கீழே, கிகாஸ்பியர் நான் இப்போ காட்டினான். அதை வச்சு தூக்கி போட்டோடனே புடி பண்ணிட்டான் இந்த பயல். இந்த கிகாஸ்பியர் எனக்கு அன்லோக் ஆகல, மெகாஸ்பியர் தான் அன்லோக் ஆனது. அது ரோட்ல ஒரு சயின்டிஸ்ட் நடந்து போய் கொண்டிருந்தான். அந்த 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 உட்காந்துருப்பானு ஆனால் வர ஒருத்தன் நடந்து போய் கொண்டிருந்தான். அவன்கிட்ட போய் காய்ச்சன். என்ன சொன்னான், காய்ச்சதுக்கு ஆக்கந்துட்டான். இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் அதில் இது பெட்டுக்கு நான் கொடுக்குற இது. ஐயோ அது என்னது, ஐயோ அது இது அதான் அந்த இது அது அதான் 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 ஃபோக்கஸ் ஆன் சேம் எனிமி கொடுத்துருக்கேன். இப்போ இதை அடிச்சேன்டா இது இதை மட்டும் அடிக்கும். எனக்கு மேலே இவன் அடிக்கிறாளே, இதான் ஃபோக்கஸ் ஆன் சேம் எனிமி. அட்டாக் அக்ரெசிவ்லி ஃபீட் அதெல்லாம் காட்டணும் உங்களுக்கு. அட்டாக் அக்ரெசிவ்லி காட்டிட்டேன். அது எல்லாரையும் போட்டு சுற்றி இருக்க எல்லாரையும் அடிக்கும் அட்டாக் அக்ரெசிவ்லிண்டா. அடுத்த டோன்ட் அட்டாக். டோன்ட் அட்டாக்ண்டா யாரையும் அடிக்காது, நானே அடிக்க சொன்னாலும் அடிக்காது. ஃபீட் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஜூ 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 ஜூ. ஐயோ கிளிக் பண்ணலையா, ஜூ 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 ஜூ. இங்கே வாங்கி வாங்கிவா ஜானை மண்டையா. என்னடா விழுங்குற எண்ணெய் போட்டு இந்த தலையை போட்டு சாப்பிட்டுருவான் போல ஜானை மண்டையை. போட்ட ஜானை உண்டே உளுந்து விட அங்கால போட அங்கால. உங்க பக்கத்துல இருந்தா நீ என் அண்ணா மாதிரி இருக்காடா பைத்தியக்காரா. பைத்தியம் பைத்தியம். இவன் தான் மான் எக்லித்தர் சேண்டில். எக்லித்தர் இவன் பேர். இவனை எஃப் கொடுத்து இவனையும் ரைட் பண்ணலாம். ரைட் பண்ணி போய் பாருங்க இந்த பெட் எவ்வளோ இருக்கு, ராஜா மாதிரி இருக்கு ரெண்டு. ஆனால் அந்த பேர்ஸ் எல்லாமே அதெல்லாம் படுக்கணும். இது பேர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி பொக்கிமோன்னு சொல்லலாம். அப்படி பொக்கிமோன் மாதிரி தான் இருக்கு இந்த கேம் கிட்டத்தட்ட. ஆனால் பொக்கிமோன் ஒரு ஆர்க் தெரியுமா, ஆர்க் ஒரு சர்வைவல் கேம். ஆர்க்கையும் பொக்கிமோனையும் சேர்த்து வச்சா என்ன வரும், அதான் இந்த கேம். ஆர்க்கையும் பொக்கிமோனையும் சேர்த்து வச்சா என்ன வருமோ அதான் இந்த கேம். ஸோ இந்த கேம்ல இதான் கான்செப்ட். கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாம். என்ன இருக்குது, எனக்கு தான் வாயினோம் ஒரு காய்ச்சி இந்த பையன் மரத்தை விட்டு போயிட்டான். வேற வேலை இல்லை சும்மா இல்லாம. 2 மான் பார்த்தீங்களா, 2 மான் வச்சிருக்கேன். எக்கச்சக்கமான மான் இருக்கு. இன்னும் ஃபயர் பாக்ஸில் அதெல்லாம் காட்ட வேணாம். வீட் பிளான்டேஷன் வீட் இன்னும் பண்ணல எதுவும். இதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ஸ்பியர் இருக்கு. அதுக்கெல்லாம் காரணமான இந்த விக்ஸி முன்னுக்கு இருக்கு பாருங்க, விக்ஸி அந்த செல்லக்குட்டி தான் காரணம். என்னிட இருக்க நிறைய பேர்ஸ்பியர் இருக்கு. 73 என்னோ இருந்தேன். அவன் டிரான்ஸ்ல போட நான் எடுத்து வச்சுக்கொண்டே இருப்பேன். அதால தான் இந்த 73 என்னோ இருந்தது. இல்லைங்க வரேன் அது 60. இதை எடுத்துட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரே ஒரு பேர்ஸ்பியர் எடுத்து அங்கால பக்கம் வச்சுருவோம். அப்போ சரி எடுத்து உள்ளவை உண்டே உண்டை மட்டும் பார்ப்போம். உண்டு டேய் ஒண்டே உண்டு. நான் மிமிக்ரி பண்ண போறேன். டேய் ஒண்டே எடுத்து வைடா டேய். நான் ஏதாவது ஒரு மிமிக்ரி பண்றான்னு இருக்கேன், என்ன சொல்றீங்க? சரி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். இது பாத்தீங்கன்னா 72 ஸ்பேர் இருக்கு. என்னால கிராஃப்ட் பண்றது போர் அடிக்கும். கிராஃப்ட் பண்ணலாம் இதுல, ஆனா எனக்கு கிராஃப்ட் பண்ண போர் அடிக்கும். அதிலே கிராஃப்ட் பண்ண மாட்டேன். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து குக்கிங் பொட். இதுல நாங்க இப்ப சிக்குப்பியை கொண்டால எங்களுக்கு கறி கிடைச்சது, அதை வச்சு நான் இது பண்ணுவேன். இப்போ இதுக்கு ஒரு நெருப்பு பேல் தேவை. நெருப்பு பேல் இல்லாட்டியும் அதுவாகவே இதாகும். இதனால் நெருப்பு பேல் ஒன்று தேவைப்படுது. நாம என்ன பண்ணலாம், நெருப்பு பேல் உள்ள விட்டோம்டா அதுக்கு வந்து இன்னும் ஃபாஸ்ட் ஆகும். ஓகேவா. ஐயோ ஸ்பேஸ் இல்லையோ. சரி அப்போ அப்கிரேட் பண்ணுவோம். பேஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஐயோ இதுக்குள்ளே போகிறதே கஷ்டமாக இருக்கே. ஓகே மில். ஐயோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஓகே மில் எடுத்து கட்டிடணும். மில் எடுத்து கட்டி எங்கள்கிட்ட அன்லாக் பண்ணிட்டேன். மில்லை மேல் எடுத்து பார். மேலே மில் 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 கண்டுபிடிச்சிட்டேன். மில்ல அன்லாக் பண்ணிட்டு இப்போ பில்ட் பண்ணலாம் போலே. அங்கே இருக்கு, ஆந்தா இருக்கு. இப்போ கொண்டு போய் இங்கே இடத்துல பில்ட் பண்ணி விடலாம். இதை பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா டக்குன்னு முடியும் வேலை. பாருங்க 40 செகண்ட் 16 செகண்ட் ஆகிட்டு. நானும் சேர்ந்து கட்டுறதால 16 செகண்ட் ஆனது.
இன்னும் ஆக்கள் வர வர டக்குன்னு இங்கே பாருங்க குரங்கு வந்தோடனே 3-4 செகண்ட் ஆகிட்டு இவ்வளோ பேரும் கட்ட ஹெல்ப் பண்ணுறாங்க கிட்ட வந்து. ஓகே இதில் வந்து நம்ம இதெல்லாம் போடலாம் என்னென்னு தெரியாது. அம்மிக்கல் அம்மிக்கல். ஐயோ எனக்கு ஜோக்காக தான் இருக்குது இந்த கேம் பார்த்தா. எனக்கு இப்போ வீடியோ போடவே பிடிக்குது இல்லை கைஸ். என்ன பண்ணுற சரியான சோகமாக இருக்குது. இதில் ஒரு ஃபயர் பேல் ஒன்று விடுவோம் ஓகேவா. ஓகே ஒரு சில எப்பிக்கான பேல்லாம் இப்போ நான் காட்டின பண்ணி அடுத்து இந்த டொம்பேட் இந்த நைட்டிங் அதெல்லாம் ஒரு கொஞ்சம் எப்பிக்கான கொஞ்சம் நல்ல பேல்மா. இந்த பயல் இந்த இந்த பயல் தான் முக்கியம். இந்த பயல் எக்லேருந்து தான் எனக்கே கிடைச்சோம். எக்லேருந்து இந்த எலக்ட்ரிக் பேல் அசுருபிலாம் ஒரு போஸ்ஸாக தான் மேலே அந்த சிம்பிள் காட்டுது. ட்ராகன் பூஸ்டர் யார் யாருக்கு பிடிக்கும் மறக்காமல் ட்ராகன் பூஸ்டர் பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பிடிக்காட்டியும் பரவாயில்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வாழ்க்கையில் முன்னேறேன். சரி இப்போ கூட ஆள்ட்டாம நம்ம அந்த அர்சோக்ஸா என்னடா சொக்ஸன்லாம் பேர் வச்சுருக்கீங்க என்னடா அது பேர் அர்சோக்ஸா டே போயிட்டான்டா மரத்தை விட்டு. எருமை மாடியில் ஆடு எருமை ஆடு சி எருமை ஆடா ஹோஹா கோட் கோட் கோட். நீங்கள் கோட் சாதாரண கோட் பார்த்துருப்பீங்க. நெருப்பு ஃபயர் கோட் பார்த்துருக்கீங்களா? என்ன ஃபயர் கோட் நீ தேவையில்லடா குப்பை தொட்டி. நீ இல்லாமலே இது வந்துட்டுறா போடா வெங்காயம். சரி முட்டையை போடுமா இதை போடுமா பெரிசன் எக்கச்சக்கமாக இருக்கு. ஆனால் முட்டையை போடும் முட்டை தான் சரியாக இருக்கும். முட்டையை போட்டுட்டு போடுறான் முட்டையை ஒரு இவ்வளோ வேணாம் ஒரு 2-3 போடும். டேய் இவன் வேற மரத்தை விட்ட போயிட்டான். இல்லையே உனக்கு ஒரு வேலையே இல்லையாலே உனக்கு ஒரு வேலை. டேய் நீங்களாம் ஏன்டா கொடுக்க வரீங்க இவன் தானடா தூக்குறேன். டே விக்ஸி தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கணும் வேற வேலை பார்த்து. ஏய் சிக்குப்பி இவனை கொண்டுருவேன். ஒழுங்கா இருங்கடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க இந்த பயல வேலை எல்லாம் வருது வேலை வர்ற என்ன வேலை பார்க்குது. சே 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 இதில் வேற என்ன இருக்கு இதில் வந்து ப்ரிமிட்டிவ் ஃபர்னஸில் வந்து இந்த மாதிரி இங்கட்லாம் போடலாம். எடுத்துடலாம். ப்ரிமிட்டிவ் ஃபர்னஸில் இங்கட் போடலாம். க்ரஷரில் வந்து இந்த மாதிரி பேலடியம் ஃப்ராக் பண்ணதுக்குன்னா அந்த பேர்ஸ்பியர் கிராஃப்ட் பண்ணேன். அடுத்து என்னது இந்த முட்டை அது கூலர் பாக்ஸ் ஃப்ரிட்ஜ். இது சொல்ல போனால் இதில் நான் எதுவுமே வைக்கல. அவங்க கிராஃப்ட் பண்ண அந்த மிஷினில் இருந்தது. ஸோ கிராஃப்ட் பண்ணிட்டேன். எதுக்கண்டே தெரியாது சும்மா அது ஏதோ கேக்குக்கெல்லாம் தேவைப்படும். சரி சும்மா வச்சு விட்டேன். இங்கே பாருங்க ஸ்ட்ரெஸ் ஆகி படுத்துருக்காங்க. இந்த பேலுக்கு எல்லாமே நடக்கும். காய்ச்சல் வரும், ஸ்ட்ரெஸ் ஆகும், அது நடக்கும், இது நடக்கும், எல்லாமே நடக்கும். இந்த பெட் இதான் இந்த பெட். அடுத்து வந்து இவனுக்கு ஒரு பெட் கட்டணும். பேலுக்கு ஒருத்தனை புதுசாக ஆட் பண்ணாலே ஒரு புது பெட் வேணும் நம்மளுக்கு. வேற ஒரு பெட் வேணும். நீ போய் வேலையை படுற தம்பி இன்னும் இது கூப்பிடுவோம்னா எங்கே கட்டலாம்? இதுக்கு கட்டுவோம். கட்டு வா எல்லாம் 4 3 2 1 வா ஓகே முடிஞ்சு. ஒரு என்னென்ன இருக்கு ஓகே. இப்போ அப்படியே இந்த பறக்கிறவங்களுக்கு இது வந்து கிடைக்காது ஸ்டார்டிங்லேயே. இந்த பேஸில் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க எப்படி இருக்கு வயல். நான் சோறு கோதுமை வீட்டுண்டா கோதுமை தானே. ஐயோ வீட்டுண்டா கோதுமை தான். ஓகே என்னண்டா இப்போ ஜோக்குண்டா இந்த வீடியோட வாய்ஸ் வந்தால் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இல்லாட்டி அப்லோடே பண்ண மாட்டேன். சரி ஓகே இந்த வீடியோக்கான ஒரு கடிஜோக் சொல்லணும்ல. என்ன கடிஜோக்கண்டா இது கடிஜோக்கன்னு சொல்லுவாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கடுப்பேற்றுற மாதிரி வந்து சொல்கிற மாதிரிடா. அதுவும் இந்த இதை டே இந்த மாடு இருக்குல்ல இந்த மாடு வந்து அதுக்கு பால் தரும். அந்த ரேஞ்சில் போய் இது பண்ணும். அந்த விக்ஸி இருந்தது யாருமே இந்த மாடை பாருங்க ஓடுது. இந்த மாடை நாங்கள் இப்போ தூக்கி காடா எவ்வளோ பெரிய யானையை கூட தூக்கும். டே புட்றா எப்படி உள்ளே பண்ணி அடே புட்றா. சரி அந்தளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவைதான் இந்த கேமுக்கு இருந்தாலும் கொடுப்போம். கொடுத்தனால தான் நிறைய புது யூஸர்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்கான பேர் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தாலும் நான் இப்போ தான் போடுறேன். அது அப்படிதான். சரி செஸ்ட்டில் வைக்கணும். செஸ்ட்டில் வச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம். இப்போ பஸ் வெயிட் பண்ணுவோம். பேசுகிறாங்க கடிஜோக்கு என்னண்டா இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் யாரோ சீரியஸாக நீங்கள் சிஎஸ்கேன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தன் ஆர்சிபி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியா. நீங்கள் சிஎஸ்கே இன்னொருத்தன் ஆர்சிபி இதெல்லாம் கணக்கெடுக்காங்க. நீங்கள் சிஎஸ்கே நீங்கள் இன்னொரு ஆர்சிபி
நீங்கள் சிஎஸ்கே தானே, நீ சிஎஸ்கே ஆர்சிபிட்ட தோற்று ஆர்சிபி சொல்கிறான், டே நேற்று மேட்ச் பார்த்தியாடா, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையாண்டு வேணுமுண்டு. இல்லையே நான் இப்போ நினச்சேன், டேய் நீ நேற்று மேட்ச் பார்த்தியா, இல்லையே நான் பார்க்கலையே. நீ எங்கே பார்க்க போறா, ஏய் சிஎஸ்கே தோத்துட்டு தெரியுமா, அப்படி சீரியஸ் ஏதாவது சொல்லி அவனுக்கு அது ஏதாவது சொன்னான்டா, நீங்கள் சார் அது சொன்னீங்கடா காணும் சரியான காண்டாகும், அந்த காண்டு போட்டு குத்தம் போல இருக்கும், அவ்வளோ காண்டாகும். சரி என்ன பண்ணுற, ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு விட வேண்டியதான் சார், அப்படிதான் சொல்லணும், வேறு வழி இல்லை. அப்படி சொன்னால் சரியா காண்டா வேண்டா, ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு, சரியான காண்டாகும் அது. வேணா வேற மாதிரி காண்டு. ஐயோ இவங்களெல்லாம் சிண்டிகேட் தகுவங்கள், இவங்க மனுஷங்கள்லாம் என்னை பார்த்தாலே அடிப்பான். என்கிட்ட இருக்கிறதே இந்த பென் கிங் தான் பவர், மோஸ்ட் பவரானது இந்த இவன் தான். அடிப்பான், அடி சும்மா தாறுமாறாக இருக்கும் தக்காளி சோறு. இவனும் அடுத்த அந்த ஜானி தான் என்கிட்ட இருக்கிறதே பவரான பேல்ஸ். அவனை பிடிக்குமா, அவனை பிடிக்கவே இல்லாது, உள்ளே போவான்னு ஆனால் இதாயிரும். ஏய் ஏய் அங்கே என்ன புது பேல், இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்லை. ஏய் ஏய் வேற மாதிரி இருக்கு இந்த பேல், பிடிச்சிரும்டாடி பென் கிங், போய் போட்டு தாக்குடா, போட்டு தாக்கவே போடு போடு போடு, பேட்ஸ் போய் போடு, 75 வச்சிருக்கேன் தானே, போடு போடு போடு, மாட்டு பராட்டியும் திருப்பி திருப்பி போடு, திருப்பி திருப்பி போடு, எஸ்கேப் பண்ணாலும் புடி 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 புடி, டே போட்டு தள்ளிட்டான்டா, புடி, உனக்கு பிடிச்சிரு, உனக்கு பிடிச்சிரு, உனக்கு பிடிச்சிரு, இல்லாட்டி கஷ்டமாயிரும், ப்ளீஸ் ப்ளீஸ் புடி 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 புடி. இழுத்தாச்சு, உள்ள எழுத்து வச்சுக்கோங்க. மெகாஸ்பியர் போட்டுட்டாலும் உன்னை பிடிப்பேன்டா, கிகாஸ்பியர், நீ உள்ள வந்துடுறா தம்பி, போட்டு தள்ளிடாத அவனை. கிகாஸ்பியர் போட்டு இந்த நாயை பிடிக்காம விட மாட்டேன், நான் சாக மாட்டேன்னு உன்னை பிடிக்காம விடவும் மாட்டேன். ஐயோ இந்த ஓனாய் வேற வருது, ஐயோ இந்த ஓனாய் வேற வந்து அடிக்கும், ஒன்றும் பொடு பண்ணணும் போட்டு வேற லெவல். சரி தம்பி பென்டிங் போட்டு இந்த பையில முடிச்சு விடுங்க. போங்க போய் முடிங்க 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 போங்க, அடி போடு, நெருப்பு அடி. இந்த செத்துட்டா அவன் டே, இந்த இவனையும் முடிச்சு விட்றா பென் கிங்கு, உண்றா, வாடா 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 பென் கிங், வந்து வந்து முடிடா முடிடா பென் கிங், அன்றா போட்டு தாக்குடா போட்டு தாக்குடா, போடு போடு போடு, வர்ற மாதிரி நாங்கள் வர்ற மாதிரி, நாங்கள் வர்ற மாதிரி. இப்போ நம்ம நைட் இங்கே போட்டு பறந்து போவேன், பொஸ் யாராவது ஒருத்தனை கில் பண்ணுவான், அந்த இவனை கில் பண்ணுவான் நம்மள, யாராவது அவனோட பேரையும் மாதிரின்னு, எந்த திசை இப்படியே போனோம்டா அவன் வந்துடுவான். போகும் நேரம் அப்படியே என் பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன, அவை முடிவதாக எனக்கு தெரியவில்லை. எங்கேயோ இது இருந்திருக்கு லூட். பார்த்தீங்களா அந்த ஒரு நெறிமலை சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அது வந்து லூட் ட்ரெஸ் ஆச்சு, அது லூட்டா, அது என்னது ஏதோ ஒன்று வானத்தில் விழுந்த உண்டு, அது எங்கே இருக்குது, எங்கே அது அது விழுந்த இடத்துல சுற்றி இவனை நினைப்பானுங்கள், சிண்டிகேட் தக்க அந்த மனுஷனை சுட்டானுங்கள், என்ன இதான் லூட்டா. ஏய் என்னடா இதை லூட்டுன்றீங்க ப்ரா, இது லூட் இல்லை ப்ரா. இது என்ன புது கல்லாக இருக்கு, மெட்டோரைட் ஃப்ராக்மெண்டா, இது எதுக்கோ தேவை, இது எதுக்கோ தேவை, நான் பார்த்துருக்கேன், ஏதோ ஒன்று இது தேவைப்படும், இது மைண்ட் பண்ணி வச்சிடலாம். ஐயோ இந்த இதை கோடை கொண்டு வரதுக்குள்ளே வந்துட்டு மைண்ட் பண்ணு. ஐயோ ஆர்மர் வர டேமேஜ் ஆகிருக்கு, எல்லாம் இந்த நேரம் ஆர்மரை டேமேஜ் ஆகி கொண்டு இது வர ஏதோ ஒரு புஷ் ஃபைட்டு போகணும், சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே வெப்பன் டேமேஜ் ஆகிட்டு. இவ்வளவு நல்லதா யாருக்கும் நடக்காது என்ன தவிர, ஏன்னா எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஜானையை மைண்ட் பண்ணுதியா, ஜானை வச்சு ஈஸியாக மைண்ட் பண்ணலாம், ஜானையே ஒரு டேமேஜ் கொடுக்கும், நானும் சேர்த்து டேமேஜ் கொடுக்க ஈஸியாக வரும் டக்கு டக்குன்னு. இது தேவைப்படும் எனக்கு தெரிஞ்சு, இதை ஃபுல்லாக மைண்ட் பண்ணி வச்சுப்போம். ஐயோ சங்கீத ஸ்வரங்கள் இலே கணுக்கா நினைத்துட்டு தான் வருது. உங்களுக்கு அப்படி பார்க்க போர் அடிச்சேன்டா ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா. அண்ட் நான் டிராகன் இது வரைக்கும் பார்க்கலண்ணா, டிராகன் இந்த கேம்லலாம் இருக்காது. டிராகன் மூவி பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ இந்த வியூஸ் எல்லாம் கூடும், அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வரும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் கூடுறது எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன் மாதிரி. 49 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்களே என்னத்தையா கிழிச்சு கொண்டிருக்கான்னு நீங்கள் கேட்க வேணாம். அது 49 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலுமே அது வந்து தெரிஞ்சாக்கள் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சானே தவிர எனக்கு 45 சப்ஸ்கிரைபர்ஸ் 49 சப்ஸ்கிரைபர்ஸ் வரல. ஸோ நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு 100
150 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கடா. நான் வேற மாதிரி யாராவது சும்மா யாராவது ஒரு பொதுவான சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தெரிஞ்சாக்க தவிர மிச்சம் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாலுமே நான் சந்தோஷம் தான். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். வேண்டாம் அவங்க சொல்லாமலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கடா. என்னை யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒரு மூணுலேருந்து எப்படியோ பார்க்குறீங்க, அதுலேயும் சந்தோஷம். நீங்கள் எப்படியும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். இந்த பயலை எனக்கு போர் அடிக்குது, இந்த பயலை கொண்டா தான் நிம்மதியாக இருக்கும். போடு, இப்போ அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் அட்டாக் அப்படி அட்டாக் அட்டாக் ஸ்டெமினா முடிஞ்சா அட்டாக் போடு. அடுத்தது போடு போடு. இ திருப்பி சி சி சி. அவ்வளோதான், செத்துட்டேன். இந்த பேலை கொண்டதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க என்ன, சரியா? சொன்னால் உங்களோட வீட்டுக்கு போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கண்டா, ஏய் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களோட தலையில் தேங்காய் விழுந்துடும். இது எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதனால் நான் இப்போ சொல்ல விரும்பலான்னு சொல்லுவேன். ஏய் இவன் நல்ல ஒரு பேலி, அவன் இல்லை இவனை பிடிக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் கேப்சர் பண்ணி அடி அடி அடி. ஐயோ பயங்கரமாக அடிப்பான். டக்குன்னு டக்குன்னு இறங்கு 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 இறங்கு. எஃப் கொடுத்து இறங்கிடலாம். டேமேஜ் வர ஆகும் இறங்கினா, சரி பிரச்சனை இல்லை. ஓகே, பெண் கிங் அடிச்சு முடிச்சிடு. த மோஸ்ட் டிஃபிகல்ட் பாயிண்ட். கவனமாக இருக்கணும் இந்த டைமில் தான். பிடிச்சிரு. நீ எனக்கு 1000 ஸ்பேர் இருந்தாலும் போட்டு உன்னை பிடிப்பேன். கவலையே பண்ண, உனக்கு 1000 ஸ்பியர் போடுவேன் நான். நீ எனக்கு பிடிபட்டுறணும். கேட்கலாம், என்னடா இருக்கதே 71 ஸ்பியர், அதான் இப்போ 70 ஸ்பியர் ஆக்கிட்டா உனக்குங்கடா 1000 ஸ்பியர் வரப்போகுது. அதனால் அப்படிதான், நான் எவ்வளோ ஸ்பியர் இருந்தாலும் போட்டு பிடிப்பேன் அந்த 70 ஸ்பியரையும் போட்டு. இது 2 இது பிடிச்சிருக்கேன். வென்ஹைம் ஒரு வேற மாதிரியான ஒரு பேல் தான், நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஓரளவு நாலேஜ் இருக்குது இதில். இப்போ புஷியை கொல்ல போயிடலாம். புஷி கொல்ல வரேன்டா. வீரா சூரா 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 சுல சுல்தானா சூரா 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 சுர சுல்தானா. ஐயோ காப்பிரைட் வரப்போகுது. ஏன்னா என்னெல்லாம் யார் காப்பிரைட் கொடுக்குறேன்? நானே ஒரு லோக்கல் யூடியூபர், நானே ஒரு மட்டமான யூடியூபர். எனக்கு யாராவது ஃபோட்டோ காப்பி ஃபோட்டோ சி அது என்னது அதெல்லாம் கொடுக்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு இங்கே இருக்க ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணிட்டு போய் அவனை அடித்து கொண்டுட்டேன். ஐயோ ஐயோ கொண்டுட்டு தான் அடுத்த இதே இருக்கு. வீரா 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 சுல சுல்தானா. வீரா 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 சுல சுல்தானா. ஏய் 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 ஏய். ஓகே கேட்குதா? ஹலோ ஹலோ. ஓகே ஓகே. வீரா சுல சுல்தானா. அந்த புஷியை சைலண்டாக இறக்கி அடிக்க வேண்டியதா. போடுறா பென்கிங். இப்போ அரோ அரோ போ எடுத்து அடிச்ச முடியல. போ ஆறுதுக்கு அடை டே வந்துட்டு 164 அரோ வச்சிருக்கேன் பாருங்க. கெத்து தான். போட்டு தாக்கு. டே புஷி நீ யாரா? நீ கோமாளி போடாங்கால ஓரமா. நான்லாம் புஷிக்கே மண்டையில் அடித்தவன். இங்கே நான் வேறு மாதிரி நினச்சா இங்கே புஷியே அடித்து கொண்டவன் தான். இந்த நீ யாராவனா இருக்கலாம், உனக்கு யாராவனா தெரியலாம், எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு யாரையுமே தெரியாது. எப்படி டைலாக் காப்பி பண்ணிட்டேன் டைலாக். ஐயோ திறத்தி தேய்ச்சி வரேன், ஒளிஞ்சிடுவனே. திருப்பி வந்தால் ஒளிஞ்சுவேன். இப்போ நடிப்பி விட்டு பூரா சோத்த தாண்டி வந்தது. பெண்கிங் போடுறா. யாருடா அவன் ஜோக்கர்? ஐயோ தப்பிச்சானே. டே பெண்கிங் இறங்கி போய் அட்ரா போடுறா. என்னையா தட்டி விடுறேன்? என்ன போட்டு பிடிக்க போறான்? டேய் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்? புஷி ஒரு நல்ல பேர் கைஸ். நிறைய பவர் இருக்குது உனக்கு. நிறைய ஃபயர் பேர் தானே உன்னை. அப்படி நான் இந்த இதெல்லாம் பேல் பாக்ஸ்லாம் வச்சுருப்பேன். சி என்னை இன்வென்ட்ரிலாம் வச்சுருப்பேன் நான். எனக்கு பிடிச்சதுக்கப்புறம் லெவல் 23 எனக்கு கிகாஸ்பியர்னாலும் போட்டு பிடிக்க ட்ரை பண்ணலாமா? கிகாஸ்பியர்லேயே பர்சன்டேஜ் கூட தான் காட்டுது. பேசாமல் ஜானை இறக்கிறோமான்ட்டு பார்க்குறேன். ஜானையும் இவனோட பவராக தான் இருப்பான். ஜானை இவனோட பவர் சும்மா இறக்கி பார்ப்போமான்னு பார்க்குறேன். பார்ப்போம். இப்போ 2வதுக்குள்ளே போட்டு போயிட்டு பார்ப்போம். வீரா 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 சுல சுல்தானா. வீரா 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 சுல சுல்தானா. யார் யார் கேஜிஎஃப் பார்த்தீங்க? நான் கேஜிஎஃப் மீடியா பார்த்துறானே டிவியில். டிவி ரெடி பண்ணுவாரு. புசி ஒன்னால என்ன அட்டாக்கே பண்ணிடாது.
அடிச்சிட்டான் வேற மாதிரியா. ஏய், நீ 1000 பேரை பார்த்துருப்ப, நான் யாரையும் பார்த்ததில்லை. உனக்காக இன்னும் கொஞ்சம் 2-3 ஜிகாஸ்பியர் கூட யூஸ் பண்ணுவேன். நீ தேவை செஞ்சு மாட்டுப்பட்டு. ஓகே, ஈஸி, பிடிச்சாச்சு. ஆனால் எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போகுது, ஏதோ கூட காட்டுது. சரி, பிரச்சனை இல்லை. ஆ, நான் போயிடலாம். வீரா 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 நான் ஒரு சில டைம் பேட்மேனாக இருப்பேன், ஒரு சில டைம் ஸ்பைடர்மேனாக இருப்பேன். ஏய் ஏய் பஸ் ஏய், இவன் வேற கூட்டின்னு போங்கடா. இவன் வேற கூட்டின்னு போங்கடா டேய். அங்கால போடா டேய், கிரிஞ்சு பாய். இவன் தான் நெருப்பு பறவை. நெருப்பு நண்பரை வச்சுக்கொண்டு என்ன எதுவும் பண்ணல. எங்கள்கிட்ட நெருப்பு நிறைய இருக்கு, அது வேண்டாம் உங்களுக்கு காட்டுறேன். அதோட ஜானை நண்பர். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீடியோலேருந்து நான் இந்த மாதிரி இங்கிலீஷே ஒரு மாதிரி ஜோக்கா தமிழில் காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கழுகு தோலை எடுத்து கொண்டு அடிப்பு மட்டும் பார்த்தால் பெண் கிங் நமது குளிரூட்டி நண்பரை எடுத்துக்கொண்டு தான் சென்று அடித்து கொண்டிருக்கிறோம். குளிரூட்டி நண்பர் பயங்கரமாக அடிக்கிறார். குளிரூட்டி நண்பர் இல்லை, நமது யானை நண்பர். டேய் ஜானை உள்ள வந்துடுறா, செத்துரு. ஓகே ஓகே ஓகே. எஸ், வேண்டாம், பிடிச்சாச்சு. பேஸுக்கு போவோம், பேஸுக்கு போவோம், பேஸுக்கு போவோம், பேஸுக்கு போவோம். தம்பி வா, பேஸுக்கு போகணும். ஏய், பறவை நண்பரை வச்சுக்கொண்டு அப்படியே பேஸுக்கு கிளம்பியாச்சு. ஐயோ ஐயோ. எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இருக்காது. நான் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் கோளாறு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு உண்மையிலேயே அவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ண வரும். சும்மா அதோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விட்டுட்டேன். பரவாயில்ல, உங்களுக்கு அப்படியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டியும் வேறு யாராவது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கடா வன்னைகளான்னு சொல்ல மாட்டேன். இந்த யூ ஆர் மை ஃபேவரட் சப்ஸ்கிரைபர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவேன், ஸோ கவலைப்பட வேணாம். ஓகேவா? வீரா 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 சுல்தானா, வீரா வீரா சுல்தானா. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு விடுறேன். உங்களோட விடைபெறுந்தான் தமிழ் தக்லீஃப் கேமிங். பாய் பாய் பாய். அதுக்கு உனக்கு சொல்ல மறந்தேன், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.